வீரபயங்கரன்ற ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே ஐயனார் கோயில்கிட்ட வந்துட்டோம். முன்னாடி 2 பக்கம் பெரிய பெரிய சிலை, ஐயனாருக்கு சிலை இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு நம்ம கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு உள்ளே எல்லாமே போய் பார்த்துட்டு போகலாம் வாங்க. ஃபுல்லாகவே இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, இந்த பக்கம் அந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து சிலைங்க தான். நம்ம உள்ளே போய் என்ன இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாம். பாருங்க, நீங்கள் உள்ளே போகும்போதே நம்ம 2 ஐயனாரும் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இந்த சிலை உள்ள கேட்டுக்கு உள்ளே வந்த உடனே இந்த பக்கம் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ சிலையும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்கவுங்க வேண்டுதல் முடிச்சுட்டு சிலைங்க வாங்கி வச்சுருக்காங்களா. அந்த பேருங்கள்லாம் கூட பாருங்கள் எல்லாமே வந்து முன்னாடி எழுதி வச்சுருக்காங்க. அவங்களுடைய நேர்த்தி கடன் எல்லாம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சிலைங்க அவங்க என்ன வேண்டிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சிலைங்கள்லாம் வாங்கி வைக்கிறாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா காடு தாங்க, சுற்றி காடு. ஆனால் ஊர் முன்னாடியே தான் இருக்குது. ரோடு பஸ் வரத்துக்கு, பஸ்ஸில் வரவங்களுக்கெல்லாம் கூட வசதி தான். இறங்கி நடந்து வர தூரத்தில் தான் இருக்குது, ஒன்றும் பயம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ சிலைங்க பாருங்களேன். நான் ஃபஸ்ட் டைம் இது தாங்க இந்த மாதிரி பார்க்குறது. இந்த மாதிரி சிலைங்க இந்த மாதிரி இருக்கிற கோயில் வந்து இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். எவ்வளோ பேருக்கு வேண்டுதல் அவங்களாம் நிறைவேறி இந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இந்த ஊருக்கு தகுந்த மாதிரியே பயங்கரமாக தான் இருக்குங்க இந்த சிலைங்கள்லாம் பார்க்கும்போது. இது எல்லாம் வந்து வேண்டுதல் முடிஞ்சதுக்கப்புறம் வாங்கி வச்ச சிலைங்களாம் எல்லாமே அவங்கவுங்க நம்ம என்ன வேண்டிக்கிறோமோ அது நடந்ததுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி சிலைங்க வாங்கி வைக்கிறாங்க. பாருங்களேன் எவ்வளோ சிலை பாருங்கள், ஃபுல்லாகவே சிலைங்க தான். இப்போ நம்ம போய் சாமி கும்பிட்டு வரலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேண்டுதல் வைக்கிறாங்க. வேலை கிடைக்கணும்னு ஒருத்தர் வேண்டி வைக்கிறாங்க, குழந்தை பிறக்கணும்னு ஒருத்தர் வேண்டி வைக்கிறாங்க, சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு வைக்கிறாங்க. அந்த மாதிரி வைக்கிறவங்க எல்லாமே அதை நிறைவேறின உடனே இந்த மாதிரி பொம்மைகளை வாங்கிட்டு வந்து சிலைங்களை வாங்கிட்டு வந்து உள்ளே வந்து கோயிலில் பிரதிஷ்டை பண்ணிடுறாங்க. இது பாருங்கள் எவ்வளோ சிலை இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த கோயில் சுற்றி ஃபுல்லாக சிலைங்க தாங்க எல்லாமே. நம்ம எல்லாமே தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஃபுல்லாகவே சுற்றி தான் காமிக்கிறோம். ஆனால் இந்த கோயில் இருக்கிறது வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்குது. பாருங்க ஊர் பேரே வந்து வீரபயங்கரம். வீராங்கி ஸ்ரீ வீராங்கி ஐயனார் துணைன்னு போட்டுக்குது. பஸ்ஸும் வருதுங்க. இங்கே சின்ன சேலத்துலேருந்து வருது, நிறைய ஊர்லேருந்து வருது, இங்கே தலைவாசல்லேருந்து வருது பஸ்ஸு. இதுக்குள்ளே தான் வந்து நம்ம போகணுமே. இங்கே போகும்போது நாங்கள் வந்து எடுக்கலை, இதை நேராக போயிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்குள்ளே வந்து வீடுங்கள்லாம் இருக்குது. உள்ளே பஸ் இங்கே நிற்கும். கொஞ்சம் முன்னாடி தான் போனோம், நடந்து போகிற தூரம் தான், அதனால் பயம் இல்லை. இது உள்ளே தான் நம்ம வந்து காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் இருக்கிறதே காட்டுக்குள்ளே தான். அந்த பக்கம் நிறையா காடு மாதிரி இருக்குது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நம்ம நடந்து போகிற தூரம் தான் இங்கேருந்து இருக்கும். தண்ணி இருக்குங்க, உள்ள ஆழமாக இருக்குது. நல்லா பெயிண்ட்டெலாம் அடித்து நல்லா படியெல்லாம் இருக்குங்க உள்ளே போகிறதுக்கு. படியெல்லாம் நல்லா இருக்குது இறங்கிறதுக்கு. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம உள்ளே இறங்க முடியாது. அது வரைக்கும் தண்ணி இருந்ததுன்னா நம்ம நல்லாயிருக்கும். அது உள்ளே தண்ணி இருக்கிறதுனால அது கீழே இறங்கிறதுக்கு இடம் இல்லை.